Hi students, நான் வந்து ஹிஸ்ட்ரியில் 7th சாப்டர் அதாவது ஸ்டேட் அண்ட் சொசைட்டி இன் மிடிவல் இந்தியா. ஸோ மிடிவல் இந்தியாவில் வந்துட்டு அந்த ஸ்டேட் அந்த சொசைட்டி வந்துட்டு எப்படி இருக்குங்கிறத இந்த சாப்டர் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு சோலா பீரியட் அண்டு முகல் எம்பையரில் எப்படி வந்தாங்க, யூரோப்பியன் நேஷன்ஸ் எப்படி வந்தாங்க, அவங்க என்னென்ன பொலிட்டிக்கல் சேஞ்சஸ்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அப்படி அவங்க பண்ண பொலிட்டிக்கல் சேஞ்சஸ்னால வந்து இம்பேக்டெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுதான் வந்துட்டு இம்பேக்ட் ஆன் பாலிட்டி. In Indian history had far-reaching consequences on administrative institution, society and economy across the subcontinent. ஸோ நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு இந்த அட்மினிஸ்ட்ரேஷன், சொசைட்டி அண்ட் எக்கானமி இந்த 3 ஃபீல்ட்லேயும் வந்துட்டு இந்த மேஜர் பொலிட்டிக்கல் சேஞ்சினால நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு வந்தது ஆல் ஓவர் இந்தியா, அதாவது ஆல் ஓவர் சப்கான்டினென்ட்னு கொடுத்துருக்காங்க. The Chola period was an enterprising period when trade and economy expanded accompanied by urbanization. So first Chola period பற்றி. ஸோ சோலா பீரியடில் நம்மளோட ஹோல் என்டர்பிரைசிங் அதாவது ட்ரேடு, இம்போர்ட், எக்ஸ்போர்ட்டு, நம்மளோட எக்கானமி எல்லாமே வந்துட்டு நல்லா டெவலப் ஆச்சு, எக்ஸ்பேண்ட் ஆச்சு, அர்பனைசேஷனும் வந்துட்டு நல்லா டெவலப் ஆச்சு. The administrative machinery was reorganized during Chola rule. ஸோ இந்த சோலா ரூல் அப்போ அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துட்டு ரொம்பவே ரீஅரேஞ்ச் பண்ணாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற்றிக்கிட்டாங்க. த பேசிக் யூனிட் ஆஃப் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் த வில்லேஜ் ஃபாலோட் பை த சப்ரீஜியன் நாடு அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கோட்டம். ஸோ வந்துட்டு அவங்க எப்படி பிரித்தாங்கன்னா லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி பிரித்தாங்கன்னா வில்லேஜ், சப்ரீஜியன் அண்ட் டிஸ்ட்ரிக்ட். ஸோ வில்லேஜை வந்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, சப்ரீஜியனை வந்துட்டு நாடுன்னு சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிக்டை வந்துட்டு கோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. Tax-free villages granted to Brahmins were known as Brahmadeya. ஸோ வந்துட்டு tax-free villages வந்துட்டு இந்த பிராமின்ஸ்க்கு வந்துட்டு கொடுத்தாங்க. அது பேர் தான் என்ன அப்படின்னா பிரம்மதேயா அப்படிங்கிறது. மார்க்கெட்டிங் சென்டர்ஸ் அண்ட் டவுன்ஸ் were known as நகரம். அதாவது நம்ம மார்க்கெட் பண்ணக்கூடிய பிளேசஸ், அதாவது வந்துட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நடக்கக்கூடிய பிளேசஸை அந்த டவுன்ஸை என்ன சொன்னாங்கன்னா நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. த நாடு, பிரம்மதேயா அண்ட் நகரம் ஈச் ஹேஸ் இட்ஸ் ஓன் அசம்பிளி. ஸோ இந்த வில்லேஜ், டிஸ்ட்ரிக்ட் அண்ட் சப்ரீஜியன், இந்த டவுன், ஸோ எல்லாத்துக்கும் வந்து தனித்தனி அசம்பிளி வந்துட்டு இருந்தால் அதை பார்த்துக்கிறதுக்கு வந்துட்டு தனித்தனியாக இருந்தாங்க. They were responsible for the maintenance and management of water resources and land, the local temples, resolving local issues and disputes, and for collecting the taxes due to the government. ஸோ அவங்கெல்லாம் அந்த அசம்பிளியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்லாம் எதுக்கு வந்துட்டு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு அந்த லோக்கலில் வந்துட்டு அந்த பீப்புள்ஸை வந்துட்டு பீஸ் மெயின்டைன் பண்ணுறக்கும், அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் ரிசோர்ஸஸையும் லேண்டையும் மெயின்டைன் பண்ணுறக்கும், அங்கே இருக்க லோக்கல் இருக்கக்கூடிய டெம்பிள்ஸை மெயின்டைன் பண்ணுறக்கும், அதே மாதிரி அந்த லோக்கல் பீப்புள்ஸ்குள்ளே ஏதாச்சும் இஷ்யூஸ், ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும்போது அதை கிளியர் பண்ணுறக்கும். அதை விட முக்கியமான இதை விட முக்கியம் என்னென்னா அங்கே இருக்கவங்க கிட்ட வந்துட்டு டேக்ஸை வந்துட்டு கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறதும் வந்துட்டு இவங்களோட முக்கியமான வேலையாக இருந்தது. The Chola's notable feature was the great increase in the construction of temples. ஸோ இந்த சோலாவோட நோட்டபுளான ஒரு முக்கியமான ஒரு ஃபியூச்சர் என்ன அப்படின்னா அவங்களோட டெம்பிள்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருந்தது அவங்க பீரியடில். திஸ் had 2 dimensions. நியூ டெம்பிள்ஸ் were constructed. ஸோ அதில் 2 டைமென்ஷன் இருக்குது. என்னென்னா நியூ டெம்பிள்ஸை வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அண்ட் எக்ஸிஸ்டிங் டெம்பிள்ஸ் பிகேம் மல்டி ஃபங்க்ஷனல் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன். ஸோ நியூ டெம்பிள்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. முன்னாடியே இந்த டெம்பிள்ஸில் என்ன பண்ணாங்கன்னா மல்டி ஃபங்க்ஷன், அதாவது அங்கே வேறு ஏதாச்சும் ப்ரோக்ராம் நடக்கிறதுக்காகவோ இல்லாட்டி எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷனாகவே வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணாங்க. த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கிரேட் டெம்பிள்ஸ் ஆல்சோ வாஸ் எ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த க்ரோயிங் ப்ராஸ்பரிட்டி இன் த கிங்டம். ஸோ வந்துட்டு ஒரு நல்ல டெம்பிளை கட்ட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண அது எதை ரெஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா அந்த கிங்டத்தோட ப்ராஸ்பரிட்டி, வெல்த்தை வந்துட்டு ரெஃப்ளெக்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. சின்ஸ் த ஆக்டிவிட்டி இன்வால்வ்டு கிரேட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அந்த டெம்பிள்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நிறையா வந்துட்டு எக்ஸ்பெண்டிச்சர் நிறையா வந்துட்டு செலவாச்சு. த டெம்பிள் வாஸ் நோ லாங்கர் எ மீர் பிளேஸ் ஆஃப் ஒர்க்ஷிப் but became an important economic entity as an employer, consumer and landowner. ஸோ அந்த டெம்பிளை வந்துட்டு அவ்வளோ பெரிய ஒரு ஒர்க்ஷிப் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய பிளேஸால் இல்லை, ஆனால் வந்துட்டு எக்கனாமிக் என்டிட்டி வந்துட்டு அதிகமாக இருந்தது. அதில் வேலை செஞ்ச எம்ப்ளாயருக்கு, அதை கன்சியூமருக்கு, அதை அந்த கூட்ஸ் எல்லாம் கொடுத்தவங்களுக்கு, அந்த லேண்டோட ஓனருக்குலாம் வந்துட்டு ஒரு பெரிய அட்வான்டேஜாகவே இருந்ததுங்கிறாங்க.
ஸோ சோழா பீரியடில் பார்க்கும்போது தான் நம்மளோட ட்ரேடு டெரிட்டரி எல்லாமே வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆச்சு. ஸோ இவங்க வந்துட்டு இவங்களோட ஃபார்ம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்ததுன்னா வில்லேஜை வந்துட்டு அர்ரனும் சப்ரீஜனை நாடு டிஸ்ட்ரிக்டை கோட்டம் அப்படின்னு சொல்லி பிரித்தாங்க. ஸோ பிராமின்ஸுக்கு வந்துட்டு டேக்ஸ் ஃப்ரீ வில்லேஜஸ் வந்துட்டு கொடுத்தாங்க. அது பேர் தான் வந்துட்டு பிரம்மதேயா. ஸோ மார்க்கெட் பண்ணக்கூடிய சென்டர்ஸை வந்துட்டு நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நாடு பிரம்மதேயா அந்த நகரம் ஸோ ஒவ்வொன்று இதுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு அசம்பிளி வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த அசம்பிளியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸோட வேலை என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் இதை வந்துட்டு மேனேஜ் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்கிட்ட டேக்ஸ் எல்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணி அவங்க வந்துட்டு கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு. அதுதான் வந்துட்டு ஒரு முக்கியமான வேலை. ஸோ இந்த சோழா பீரியடில் வந்துட்டு நோட்டபுளான ஃப்யூச்சர் என்ன, அவங்களோட ஃப்யூச்சர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃப்யூச்சர் என்னென்னா அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண டெம்பிள்ஸ் தான் வந்துட்டு அவங்களோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு நோட்டபுளான ஃப்யூச்சருங்கிறாங்க. ஸோ இந்த டெம்பிள்ஸே 2 டைமென்ஷன் இருக்குது. அதாவது நியூவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண டெம்பிள்ஸ் அண்ட் ஓல்டு டெம்பிள்ஸ்னு. ஸோ ஓல்டு டெம்பிள்ஸை வந்துட்டு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்துட்டு கொடுத்தாங்க. ஸோ இந்த கிரேட் டெம்பிள்ஸ் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அந்த கிங்டத்தோட ப்ராஸ்பரிட்டியும் அது வெல்த்தையும் வந்துட்டு அது வந்துட்டு இண்டிகேட் பண்ணுது. ஸோ அந்த டெம்பிளை கட்டுறக்கு வந்துட்டு நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் செலவாச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டெம்பிள் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஒர்க்ஷிப் பிளேஸ். அது வந்துட்டு ஒரு ஒர்க்ஷிப் பிளேஸ்க்கு மட்டும் இல்லை, ஒர்க்ஷிப் பிளேஸாக அவ்வளோக்கா இல்லை. ஸோ வந்துட்டு அங்கிருந்து அந்த டெம்பிள் கட்டினவங்க வந்துட்டு நல்லா வந்துட்டு எம்ப்ளாயர் கன்சியூமருக்கு எல்லாத்துக்குமே ஒரு அட்வான்டேஜாக இருந்தது. ஸோ இதான் வந்துட்டு சோழா பீரியடில். The establishment of Islamic rule in Delhi made a big impact on the Indian society. ஸோ நம்ம டெல்லியில் இந்த இஸ்லாமிக் ரூல் வந்தது வந்துட்டு நம்ம இந்தியன் சொசைட்டியில் ஒரு பிக் இம்பேக்ட் வந்துட்டு கொடுத்ததுங்கிறாங்க. இனிஷியலி இஸ்லாம் டிட் நாட் காஸ் எனி சோஷியல் டென்ஷன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இஸ்லாம் வந்துட்டு எந்த விதமான ப்ராப்ளத்தையும் வந்துட்டு நமக்கு கொடுக்கல. Arab merchants, for instance, when they came and settled on Kerala coast, married local women and led a peaceful life. ஸோ இந்த அரப் மெர்ச்சன்ட்ஸ் அரப் கண்ட்ரிலேருந்து வரவங்க வந்துட்டு இந்த கேரளா கோஸ்ட்டில் வந்துட்டு செட்டில் ஆனாங்க. செட்டில் ஆகிட்டு அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் உமன்ஸை வந்துட்டு மேரேஜ் பண்ணிவிட்டு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை தான் வாழ்ந்தாங்க. The situation changed when Islam became a state power. ஸோ அந்த சுச்சுவேஷன் வந்துட்டு சேஞ்ச் ஆச்சு. எப்படின்னா இஸ்லாம் வந்துட்டு ஸ்டேட் பவராக வந்ததுக்கப்புறம் அந்த சுச்சுவேஷன் வந்துட்டு சேஞ்ச் ஆச்சு. ஃபார் a medieval ruler, one way of asserting imperial authority was to demolish the place of worship of the enemies. Otherwise, Islam was the monolithic religion and had a positive impact on the Indian society. ஸோ இந்த இஸ்லாமியர்ஸ்க்கு வந்துட்டு நம்மளோட இந்தியன் சொசைட்டி மேலே ஒரு பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூட் வந்து இருக்குது. இட் பிளேட் a decisive role in the evaluation of the composite culture. ஸோ இதான் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல். எதுக்குன்னா காம்போசிட் கல்ச்சர் வந்துட்டு எவால்வேட் ஆகிருக்கு. இது இம்பார்ட்டண்ட்டான ரோல் அப்படிங்கிறாங்க. முஸ்லீம் கிங்டம்ஸ் இன் டெல்லி ஆஸ் வெல் இன் த டெக்கான் ஆல்சோ அட்ராக்ட் மைக்ரண்ட்ஸ் ஃப்ரம் பெர்ஷியா அண்ட் அரேபியா who moved to India and took up the services in these states, and many became important and well-known statesmen. ஸோ வந்துட்டு இந்த முஸ்லீம் கிங்டம் டெல்லியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் கிங்டம் அதே மாதிரி டெக்கான் கிங்டம் ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு பெர்ஷியா அண்ட் அரேபியாவில் இருக்கவங்கள வந்துட்டு அட்ராக்ட் பண்ணிச்சு. மைக்ரண்ட்டை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணிச்சு. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு இந்த ஒவ்வொரு சர்வீஸ்லேயும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு சர்வீஸ் ஒரு பொசிஷன் வந்தது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமானவங்களாகவும் அவங்க பேர் எடுத்துட்டாங்க. This also opened up Indian society to steady interaction with West Asia, resulting in the transfer of cultural and technical influences. ஸோ இவங்க வந்தனால தான் நம்ம இந்தியாவில் வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்துட்டு வந்தது அப்படிங்கிறாங்க. Muslim merchants and craftsmen also migrated from the north of India to the south in the wake of military expeditions. அதாவது வந்துட்டு முஸ்லீம் மெர்ச்சன்ட்ஸ் முஸ்லீம் வேலை பார்க்குறவங்க அவங்களோட முஸ்லீமோட கிராஃப்ட்ஸ்மேன் இவங்க எல்லாருமே வந்துட்டு மைக்ரேட் ஆக ஆரம்பித்தாங்க. எங்கேருந்து நார்த் இந்தியாவிலேருந்து சவுத் இந்தியாவுக்கு வந்துட்டு மைக்ரேட் பண்ணி வர ஆரம்பித்தாங்க. சொசைட்டி பிகேம் மோர் ஹெட்ரோஜீனியஸ் அண்ட் ஹைப்ரிட் இன் கேரக்டர். ஸோ வந்துட்டு சொசைட்டிலும் பார்க்கும்போது ரொம்பவே ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர் ஆஃப் ரிலீஜியன்ஸ் இருந்தது. அதே மாதிரி ஹைப்ரிட் கேரக்டரில் பார்த்திங்கன்னா ஹைப்ரிடாகவும் இருந்தது. A new composite culture evolved. This could be seen most widely in the Deccan Sultanates of Bijapur and Golconda, whose rulers are extremely broad-minded and secular in outlook. ஸோ வந்துட்டு காம்போசிட் கல்ச்சர் வந்துட்டு டெவலப் ஆச்சு. இதை நம்ம எங்கே வைடாக பார்க்கலாம் அப்படின்னா டெக்கான் சுல்தானேட்ஸ் பிஜாப்பூர் அண்ட் கோல்கொண்டாவில் வந்துட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க.
A notable development was the profusion of contemporary historical accounts of the Muslim sultanates by Arab and Persian historians. அதாவது ஒரு நோட்டபிளான டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னா நம்மளோட ஹிஸ்ட்ரியோட அக்கௌண்ட்டில் இந்த முஸ்லீம் சுல்தானேட்ஸான ஆரப் அண்ட் பெர்ஷியனோட இந்த ஹிஸ்டாரியன்ஸ் தான் வந்துட்டு நம்மளோட ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு ஒரு நோட்டபிளான டெவலப்மெண்ட் அப்படிங்கிறாங்க. Al-Biruni, Ibn Battuta and Fershista are among the 3 best known of Muslim historians. ஸோ இந்த முஸ்லீம் ஹிஸ்டாரியன்ஸில் இந்த 3 பேர் வந்துட்டு நல்ல பெஸ்ட்டானவங்க அப்படிங்கிறாங்க. These historians provide valuable information about the rulers and events of the medieval period. ஸோ இந்த 3 ஹிஸ்டாரியன் தான் வந்துட்டு நமக்கு வேல்யூபிள் ரூலர்ஸை பற்றின வேல்யூபிள் இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ மிடிவியல் பீரியடில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் வந்துட்டு நடந்தது அப்படிங்கிறாங்க. They also provide an alternate historical point of view of Islamic rule in India as seen through the eyes of the Muslim writers. அதே மாதிரி அவங்க வந்துட்டு ஒரு ஆல்டர்னேட்டான ஒரு ஹிஸ்டாரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு கொடுக்குறாங்க இஸ்லாமிக் ரூல் மேலே. ஏன்னா வந்துட்டு அவங்களோட முஸ்லீம் ரைட்டர்ஸோட வியூவில் வந்துட்டு அவங்களுக்கு நல்லா தெரியும் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி அவங்க நிறைய கொடுக்குறாங்கங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுதான் வந்துட்டு முகல், அதாவது இஸ்லாமில் வந்துட்டு நடந்தது. நெக்ஸ்ட்டு விஜயநகர் எம்பையர். The establishment of Vijayanagar Empire changed the administrative and social institutional structure of South India, especially in the Tamil country. ஸோ இந்த விஜயநகர் எம்பையரோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு டோட்டலாக நம்மளோட அட்மினிஸ்ட்ரேட்டிவோ நம்மளோட கல்ச்சரையும் நம்மளோட ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டிடியூஷனோட ஸ்ட்ரக்சரையும் வந்துட்டு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிச்சு சவுத் இந்தியாவில், எஸ்பெஷலி நம்மளோட தமிழ் கண்ட்ரியில். Perhaps because the new kingdom was threatened from the beginning of hostility of the Bahmani Sultanate in the north, Vijayanagar evolved as a militaristic state. This empire needed 2 kinds of resources to feed its military establishment, revenue and men. ஸோ வந்துட்டு நியூ கிங்டம் வந்துட்டு ஒரு நியூ கிங்டத்தை வந்துட்டு த்ரெட்டன் பண்ணுறாங்க. ஸோ த்ரெட்டன் பண்ணி நார்த்தில் இருக்கக்கூடிய ஒரு சுல்தானை த்ரெட்டன் பண்ணுறாங்க. ஸோ அது மூலயமா இந்த விஜயநகர எம்பையர் வந்துட்டு ரொம்ப மிலிட்ரி லைனில் வந்துட்டு ரொம்பவே பாப்புலர் ஆனார். ஸோ இவரோட இந்த எம்பையருக்கு வந்துட்டு இந்த மிலிட்ரி வந்துட்டு அவருக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ண 2 தான் தேவையாக இருந்தது. ஒன்று வந்துட்டு ரெவன்யூ, அதாவது மணி, அது போக சோல்ஜர்ஸ் வந்துட்டு தேவைப்பட்டாங்க. திஸ் வாஸ் அச்சீவ்ட் த்ரூ த ரீஆர்கனைசிங் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த கான்கர்டு டெரிட்டரிஸ். ஸோ இவர் வந்துட்டு எப்படி அச்சீவ் பண்ணார்னா ரீஆர்கனைஸ், அதாவது அவங்க கான்கர் பண்ண டெரிட்டரிஸ் எல்லாம் ரீஆர்கனைஸ் பண்ணி இவர் அச்சீவ் பண்ணார், எஸ்பெஷலி இன் தமிழ் ரீஜன். மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் நோன் அஸ் நாயக்காஸ் were appointed as chiefs of various localities in Tamil Nadu and received land grants from the emperor. ஸோ வந்துட்டு நாயக்ஸை வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் ரீஜியனில் வந்துட்டு அவங்களோட மிலிட்ரியோட சீஃபாக வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு தமிழ்நாட்டில். ஸோ அதுக்காக அந்த சீஃப்ஸ்க்கு நாயக்ஸ் வந்துட்டு லேண்ட் கிராண்ட் வந்துட்டு கொடுக்குறாரு, சில நிலங்களை வந்துட்டு கொடுக்குறாரு, அதில் அவர் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரூல்ஸ் பர்மிஷனும் கொடுக்குறாங்க. There were also lesser military leaders known as பாளையக்காரர் who essentially supplied the manpower for the army. ஸோ அவங்க மட்டும் இல்லாமல் நாயக்கர்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு லெஸ்ஸர் மிலிட்ரி லீடர்ஸ் இருக்காங்க, அவங்க தான் வந்துட்டு பாளையக்காரர் அப்படின்றவங்க. ஸோ அவங்க வந்துட்டு மிலிட்ரிக்கு வந்துட்டு மேன் பவர் வந்துட்டு கொடுக்குறாங்க. Many forts were also built which were under Brahman commanders. ஸோ நிறைய கோட்டைகளையும் வந்துட்டு கட்டினாங்க. The major Nayaka kingdoms owing to allegiance to the Vijayanagar Empire came up between 1500 AD and 1550 AD. ஸோ இந்த நாயக்கா கிங்டம்ஸ், இந்த விஜயநகர் எம்பரர் கீழே வந்துக்கூடிய நாயக்கா கிங்டம்ஸ் எப்போ வந்தாங்க அப்படின்னா 1500 ADலேருந்து 1550 ADக்குள்ளே வந்தாங்க. இன் மதுரை, தஞ்சாவூர் அண்ட் ஜிஞ்சி, அதாவது செஞ்சி, இந்த 3 பிளேஸ்லேயும் வந்தாங்க. These Nayakas had formal roles in the court ceremonials at Vijayanagar. ஸோ இந்த நாயக்காஸுக்கு வந்துட்டு அந்த விஜயநகரோட கோர்ட்டில், கிங்டத்தோட கோர்ட்டில் சில பொசிஷன் வந்துட்டு இருந்தது. This became the new political order in Tamil Nadu during the 16th century. ஸோ 16th centuryல இது வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு நியூ பொலிட்டிக்கல் ஆர்டராக வந்துட்டு வந்தது. The Nayaka chieftains as well as 3 Nayaka kings were all strong supporters of Hindu temples. நம்ம ஹிந்து டெம்பிள்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் யாருன்னா இந்த நாயக்கா கிங்ஸ் தான், அதாவது மதுரை, தஞ்சாவூர், ஜிஞ்சியில் இருந்தக்கூடிய அந்த நாயக்கா கிங்ஸ். The 3 capitals became great cultural centers under the patronage of Nayaka rules who promoted literature and performing arts. ஸோ இவங்களோட 3 கேபிட்டலும் என்னவா மாறுச்சு அப்படின்னா கல்ச்சுரல் சென்டர்ஸாக வந்துட்டு மாறுச்சு. அங்கே என்ன ப்ரொமோட் பண்ணாங்கன்னா லிட்ரேச்சரையும் ஆர்ட்டையும் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணாங்க.
resources realized from the land were transferred to be the empire by the Nayakas, not as a tax revenue but as a tribute. அதாவது வந்துட்டு ரிசோர்ஸஸ் அந்த லேண்ட்லேருந்து வந்த ரிசோர்ஸை வந்து யாருக்கு வந்துட்டு கொடுத்தாங்கன்னா இந்த நாயக்காஸ் அந்த எம்பையர் விஜயநகர் எம்பையருக்கு கொடுத்தாங்க. ரெவன்யூவாக கொடுக்கல, ஒரு ட்ரிபியூட் அதாவது ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்தாங்க. Thus the resources of the core regions, especially in Tamil region, were utilized for military purpose. ஸோ அதனால நம்மளோட தமிழ் ரீஜன்லேருந்து எல்லா நிதியும் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. எதுக்காகனா military பர்பஸுக்காக. This administrative setup effectively destroyed the decentralized local institutions which managed local resources, temples and affairs which had come up during Chola rule. ஸோ சோழா ரூல் அப்போ வந்த எல்லா விதமான லோக்கலான டெம்பிள்ஸு லோக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க இந்த இவங்க. The appointment of Telugu Nayaks also resulted in the migration of Telugu speaking people from the north. ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து தெலுங்கு நாயக்ஸ் வந்து வராங்க. ஸோ அவங்க வந்ததுனால என்னாச்சுன்னா அங்கே நார்த்துலேருந்து வரக்கூடிய தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புள் வந்துட்டு நம்ம சவுத்துக்கு வந்துட்டு மைக்ரேட் ஆகாங்க. These include soldiers, agriculturists, craftsmen and Brahmins. ஸோ அப்படி மைக்ரேட் ஆகிறவங்கள யார் யார் இருக்காங்கன்னா சோல்ஜர்ஸ், அக்ரிகல்ச்சரிஸ்ட், விவசாயம் பண்ணுறவங்க, பிராமின்ஸ் எல்லாருமே இருக்குங்கிறாங்க. ஸோ இது இப்படி தான் வந்துட்டு விஜயநகர் பீரியடில் வந்துட்டு இந்த பாலிட்டினால இப்படி இம்பேக்ட் வந்தது. நெக்ஸ்ட்டு முகல் எம்பையரில் பார்த்தீங்கன்னா the Mughal Empire transformed the economy and society of North India. ஸோ நார்த் இந்தியாவோட எக்கானமியும் சொசைட்டி இந்த முகல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. The empire was consolidated under Akbar through his policy of co-opting the Hindu Rajput rulers under the umbrella of Mughal rule. ஸோ இந்த எம்பையரை யார் கன்சாலிடேட் பண்ணால் அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணார்னா இந்த முகல் எம்பையர் அக்பர். அவர் என்ன இப்போ ஒரு பாலிசி கொண்டு வந்தார்னா ஹிந்துஸ் இருக்கக்கூடிய ராஜபுத் ரூலர்ஸ் எல்லாம் அதாவது ராஜபுத்திரர்கள்னு சொல்லுவாங்க அவங்கள எல்லாத்தையுமே வந்து இந்த முகல் ரூல்ஸ் கீழே கொண்டு வந்தாங்க. At the height of its power, the Mughal Empire was one of the largest, richest and most powerful empire in the entire world. ஸோ அந்த முகல் எம்பையரோட ஹையஸ்ட் பவரில் இவங்க தான் வந்துட்டு வேர்ல்ட்லேயே வச்சு ரொம்ப லார்ஜஸ்டான ஒரு ரிச்சஸ்டான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எம்பையரை வந்துட்டு இவங்க ஃபார்ம் பண்ணாங்க. இன் பார்ட் டியூ டு அவுரங்கசீப்ஸ் ரிவர்சல் to orthodox Islamic principles of governance which alienated the Rajput rulers and Hindu subjects, the overextended empire began to collapse under its own weight by the beginning of the 18th century. ஸோ வந்துட்டு அக்பர் வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களோட எம்பையர் எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணார். ஆனால் இந்த அவுரங்கசீபோட ரிவர்சல் அதாவது வந்துட்டு இந்த ராஜபுத் ரூலர்ஸுக்கும் ஹிந்து சப்ஜெக்ட்ஸுக்கும் சில இஸ்லாமிக் பிரின்சிபல்ஸை வந்துட்டு ஒரு ஆர்டராக வந்துட்டு போடாரு. ஸோ அதனால இதெல்லாமே அவரோட கிங்டம் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுது 18th சென்ச்சுரியோட பிகினிங்கில். நெக்ஸ்ட்டு இவங்களுக்கு அப்புறம் யார் வராங்கன்னா யூரோப்பியன்ஸ் வராங்க. The arrival of Europeans in India ultimately culminated in the establishment of colonial rule in India under the British. ஸோ இந்த யூரோப்பியன்ஸோட அரைவல்னால தான் நம்ம இந்தியா வந்துட்டு பிரிட்டிஷுக்கு கீழே கொலோனியல் ரூலாக வந்தது. And this is what is considered foremost when discussing the impact of the European presence. There was an explosion in the demand of Indian textiles in the European markets, often refers to as Indian craze. அதாவது வந்துட்டு நம்மளோட யூரோப்பியன் மார்க்கெட்டில் வந்துட்டு இந்தியன் டெக்ஸ்டைல்ஸுக்கு ஒரு டிமாண்ட் அதாவது வந்துட்டு எதை சொல்கிறாங்க எக்ஸ்ப்ளோஷன் இன் டிமாண்ட் ஃபார் இந்தியன் டெக்ஸ்டைல்ஸ். ஸோ யூரோப்பியன் மார்க்கெட் வந்தனால நம்மளோட இந்தியன் டெக்ஸ்டைல்ஸுக்கு ஒரு டிமாண்ட் வந்தது. இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்தியன் கிரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். This lead to the significant expansion of textile production in India, which was accompanied by the expansion of the production of commercial crops like cotton and indigo and other dyes. ஸோ நம்மளோட அந்த டெக்ஸ்டைல் டிமாண்ட் வந்தனால நம்மளோட எக்கனாமிக் டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷன் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷனும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அந்த டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷனுக்கு தேவையான கமர்ஷியல் க்ராப்ஸோட ப்ரொடக்ஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சு. அதாவது காட்டன் இண்டிகோ அந்த டைஸ் அதெல்லாம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு யூரோப்பியன்ஸோட பாலிட்டி இம்பேக்ட் ஆன் பாலிட்டி. ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு அந்த மேஜர் பொலிட்டிக்கல் சேஞ்சஸ்னால வந்து இம்பேக்ட் பார்த்தோம். ஃபஸ்ட்டு சோலா பீரியட், நெக்ஸ்ட் இஸ்லாமிக் ரூல் அண்ட் விஜயநகர் எம்பையர், முகல் எம்பையர் அண்ட் அரைவல் ஆஃப் யூரோப்பியன்ஸ் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இவங்களோட சொசைட்டி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.